எங்கள் இன வரலாறு இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிட. இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் பேசிட்டுருக்கான். என்னுடைய வரலாறு வந்து அதுக்கு எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனமுன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசேந்திரன் 60,000 யானைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கும் சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் படையை நடத்தியிருக்கான். எங்கேயும் போர் போடலை. 60,000 யானையை வரிசையாக நிறுத்தி வீரர்களை மேலே நிறுத்தி ஆயுதத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில் நின்னவன் காலை தூக்கி யானை பிளிரிச்சா அவ்வளோதான் கும்பிட்டான். சாமி என்னை விட்டுரு நீ ஆண்டுகன்ட்டு. உண்மையில தான் 60,000 யானை. நீங்கள் ஔவையாரெலாம் 1000 யானை நின்னதுக்கே பயந்துட்டான். தேட்டரை விட்டுலாம் ஓடிட்டான், திரையரங்கு விட்டு ஓடிட்டான். அப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளோ பெரியது. அது பெருமையாக பேசலை. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டில் தொற்றுக்கான் ஒருத்தன் கரிகால் சோழன். ஒரு பயம் ஒன்று அதெல்லாம் பேசலை, எவனும் பேசலை, யாரும் பேசுறதில்லை, எவனும் பேசுறதில்ல. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்கை சிந்திட்டு அழுகணும். இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான். என் பாட்டை முத்து விடுங்கண்ணா தேவன் செத்து போனான். கோயில் வாசலில் செத்து பணமாக கிடக்குன்னு என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணாம், வெள்ளைக்காரன் வருவான் சுற்றுவான் அப்படின்னு பயப்படுது. ஒன்று கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போகிறா ஒரு மகள், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்கள் கொஞ்சிருங்க. இந்த நிலத்தில் எத்தனையோ வீரன் இருந்திருக்கான். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க. எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போரில் வெள்ளைக்காரன் தோற்று தந்திருக்கான். என் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்லை அழகுமுத்துக்கோனோ எவனுமே தோற்று தான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேலுநாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவ தான். அதை நம்ம பேசுறதுல வரலாற்றில் அவர் படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவங்க அரண்மனை வாசலில் ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்போ எப்படி வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்தில் தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால லக்ஷ்மி பாய் சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும்போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்கே நான் பேசாமல் மண்டையாட்டிக்கிட்டு இருந்தேன் பாரு, அங்கே செத்துச்சு என் வரலாறு, அங்கே போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரை விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள். நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனால் வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கல். கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா
அவ்வளவு செல்வந்தன், சொத்தம்பட்டையும் இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதழ் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினவன். அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு? மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்துருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்தில் இருந்தவன் அவன் பேரன் நான். அதே கோவை சிறையில் பக்கத்து அறையில் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த அறை எழுதி வச்சிருக்கான். வேணா நீ வேணா போயிட்டு அவனு போலையா? அனுப்பி விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதில் பேசிட்டு வாடனா போட்டுருவான். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றப்பல கட்டாயம் நேர் நிற்கணும். வழக்கு இருக்குது, இதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. வல்லபாய் பட்டேலை படித்தோம், நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல. நீங்கள்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சிட்டாப்ல. இங்கே பாருங்க, தொலைக்காட்சியில் என் உடன் பிறந்தார்களாக இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுகிறீங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனால் எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சீசின்னு பேசிட்டுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவூசி சொல்ல முடியாத ஒன்னல்ல. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாதர் பேச முடியாத ஒன்னல்ல. பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடித்தவனா தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவன் என்ன சொல்ற, திருப்பிரபாகரன்ற. டேய், கழுத்த திரி விடலைன்னு பார்த்துக்க. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. பேசு, நாளைக்கு கூட பேசுவான் பாரு. பேச்சு எப்படி பேசுவான் பாரு. தமிழர் தந்தை சீபாதித்தனார்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அப்படி சொல்லியிருக்கியா நீ? எங்கேயாது சொல்லியிருக்கியா? ஆனால் இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக்கொள்ளனேன்னு வச்சுக்கிறீங்க. பெரியார் தந்தையாய், ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி, ஜெயலலிதா அம்மாவாயி, நம்மெல்லாம் எவன் என்னன்னு தெரியாமல் போயிடும். பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ தான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ திருவேன். இப்படி தான் உன் வரலாற்றை இழந்த நீ, இப்படி தான் இழந்த.